ஸ்ரீ ஜாம்பவான் ஜோதிட பரிகார ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமை அடைகிறேன். இன்று இந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி மட்டுமல்ல, ஹி, ஹூ, ஹே, டி, டு, டே, டோ என்ற பெயர் நாம எழுத்துக்களுடைய அன்பர்கள் அனைவருக்கும், அது மட்டுமல்லாமல் புனர்பூச நட்சத்திரத்தின் 4வது பாதம், பூச நட்சத்திரம் முழுமையும், ஆயில்ய நட்சத்திரம் முழுமையும் அடங்கிய கடகராசி. இந்த கடகராசி என்பது காலச்சக்கரத்திற்குரிய 4வது ராசி. அதாவது சந்திர பகவான், அதாவது மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லுவான். அந்த சந்திரன் என்பவன் அதாவது முழுமையான நிலவை போன்றவன், அது தாயை போன்ற இடம். அந்த கடகராசி இப்போ அன்பர்களுக்கு, அதாவது வரக்கூடிய கன்னிராசியில் பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் எவ்வளவு நன்மையை செய்வார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதாவது கடகராசிக்கு கடந்த 7.5 ஆண்டுகளாக 7.5 சனி ஆனது நடைபெற்று வந்தது. இந்த 7.5 சனி நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து வந்தோம். நம்மளை உள்ள சுற்றத்தார்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த கடகராசிக்காரங்க பூரா வாழ்க்கையில எந்திக்க முடியாது, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு கட்டி ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன நாமக்கு இப்போ சனீஸ்வரர் நம்முடைய 2வது ஸ்தானமான சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இந்த புரட்டாசி மாசம் 9ஆம் தேதி சனிக்கிழமை துர்காஷ்டமி அன்று பயிற்சியாகின்றார். இது ஒரு நல்ல நாள். அதாவது சனி பயிற்சியானது சனிக்கிழமை அன்று வருகின்றது. உதாசிய குரு சுக்ர சனியாட்ச ராகு கேதுவே நமோ நமக. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். அன்பும் பாசமும் நிறைந்த கடகராசி நேயர்களே, அதாவது எதையும் சிந்தித்து நிதானத்தில் வெற்றி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, நன்கு கற்றறிந்தவர்கள், எதையும் துணிச்சலாக தனக்கு தேவை அப்படி என்றால் உடனே அடுத்தவர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7, 8 கூடிய சனி பகவான் தற்பொழுது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தற்போது இந்த 7.5 சனி என்றாலே எல்லோருக்கிடமும் ஒரு பயம் இருக்கிறது. 7.5நாவே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 7.5நாவே வாழ்க்கையில உங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. பொதுவாக இந்த 7.5 சனி காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பாடங்கள் தான். அப்போ அந்த பாடத்துல உங்களுக்கு அனுபவங்கிறது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். திருமணம், குழந்தை, அந்த குழந்தையினுடைய படிப்பு, பின்பு தொழில், இப்படியெல்லாம் பலவற்றை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி சங்கடங்கள் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக குரு பகவானுக்கு பிரீதி செய்வதை விட தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவது மிகுந்த உத்தமம். அதுவும் வியாழக்கிழமை கும்பிடுவதை விட சனிக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த குருவும் சனியும் சேர்ந்தால் ஒரு மனிதன் பிரபலம் அடைவான் என்பது விதி. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது பிரபலம் அடைய வேண்டுமானால் குரு சனி கிரகங்களை வலுவாக இருக்க வேண்டும். அதனால சனிக்கிழமை குரு பகவானை வழிபட்டு வந்தீர்களானால் அந்த அஷ்டம குருவால் ஏற்படக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலும் சரி, குருவை வழிபட்டாலும் சரி, சனிக்கிழமை வழிபட்டால் மிகுந்த பலன்கள்